ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் வெங்காய தொக்கு. இது வெங்காய தொக்குன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அப்படிலாம் செய்கிறதில்ல. சட்னி செய்ய டைம் எடுக்கும்பொழுது இதை டக்குன்னு செஞ்சிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதனுடைய இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நல்ல பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கிள்ளி வச்சுக்கோங்க நறுக்கி. இது பூண்டை நம்ம தட்டி சேர்த்துக்கணும். ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல். கொஞ்சமாக நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூனுக்கு. கூடவே ஸ்பைஸ் பவுடர்ஸ் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், உப்பு, கருப்பு உப்பு இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த நிலக்கடலையும் பூண்டையும் நம்ம தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை நல்லா தட்டிக்கோங்க. வறுத்த நிலக்கடலை எடுத்து நல்லா பொடியாக இந்த மாதிரி இடிகளில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இப்போ எடுத்து வச்சுருக்கிற 10லேருந்து 12 பூண்டு பல்ல தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியாக நசுக்கிக்கோங்க, சரியாக இருக்கும். இதையும் நீங்கள் நிலக்கடலையோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, அதாவது 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, அதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்க சொன்னேன் இல்லையா, அந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் பூண்டையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், உப்பு, கருப்பு உப்பு கொஞ்சோண்டு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் உப்பும் மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த எள்ளு கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பச்சையாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ நீங்கள் மல்லாட்டை எண்ணெயோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை எடுத்து வெங்காய தொக்கில் நம்ம சேர்த்துடணும். எண்ணெய் சேர்த்தாதான் இந்த தொக்கு 2 நாளைக்கு நல்லா இருக்கும். சாப்பிடும்போதும் நல்ல ஜூஸியாக அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ.